நேற்று டின்னருக்கு பயங்கர ஹெல்த்தியான ஒரு வெஜ் பர்கர் தான் பண்ணியிருந்தேன். என்னது பர்கர் ஹெல்த்தியா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம். பட் நான் இது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். வெஜ் பர்கர்னோட நான் உருளைக்கிழங்கு தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் இல்லை, நான் இந்த ஒயிட் சென்னா வச்சு தான் பர்கர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக டர்ன் அவுட் ஆச்சு. ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டே காலையில் ஆஃபீஸ் போகும்போதே ஒயிட் சென்னா ஊற வச்சுட்டு போயிருந்தேன். வந்து வேக வச்சு அதை நல்லா அரைச்சிட்டு அது கூட ஸ்வீட் கார்ன், ஆனியன், கேரட், கொஞ்சம் சாட் மசாலாலாம் போட்டு நல்லா, அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுவும் போட்டு நல்லா இந்த மாதிரி பேட்டி மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வந்து லோ ஆயிலில் ஸ்ப்ரே பண்ணி ரெண்டு சைடும் நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணி டர்ன் பண்ணி குக் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் பண்ணை நல்லா பட்டரில் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ஆனியன் அண்ட் டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கு மேலே என்னோட ஃபேவரட் டிப்பான 1000 ஐலாண்ட் டிப்ஸ் தான் போட்டிருந்தேன். உங்களுக்கு என்ன டிப் வேணுமோ நீங்கள் அது போட்டுக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாமார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். லெட்யூஸ் அப்போ வந்து காலி ஆயிடுச்சு. பட் லெட்யூஸ் வச்சிருந்தா இன்னும் கூட ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆனியன் அண்ட் டொமேட்டோ மட்டும் தான் வச்சிருந்தேன். 2 பேர் தான் இருக்கீங்க, எதுக்கு 3 பர்கர்னா? ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு அப்புறம் இன்னொரு ஒன்று 2 பேரும் ஹாஃப் சாப்பிட்டோம். ஸோ நல்லா ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி என் நாக்கு ரொம்ப நீளங்க. எனக்கு வந்து எப்போ பாரு எங்கள் அம்மா நல்லா சமைச்சு போட்டு நல்லா உணர்த்தியாக சாப்பிடணும் தான் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அதனாலே வீட்டில் சாப்பிடும்போது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா எம்மியாக இந்த மாதிரி செய்யணும் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை சாப்பிட்டு என் ஹஸ்பண்ட் சூப்பராக இருக்கு பேபி, இருந்தாலும் சிக்கனில் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார்.